பூமிக்கடியில் இருக்கக்கூடிய நீர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தோண்ட தோண்ட நீர் எப்படி கண்ணுக்கு தெரியுமோ, பசுவினுடைய உடம்பு முழுக்க பால் பரவி இருந்தாலும் கூட அதனுடைய மடிக்காம்பை சுரந்தால் எப்படி பால் வருமோ அதுபோல ஐயப்பனுடைய சரணத்தை கோஷத்தை சொல்லத் தொடங்கினால் அதுபோ வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் ஐயப்பனுடைய அருள்தான். நிறைய அன்பர்கள் என்னிடத்தில் பார்க்கின்ற போது, திருக்கோவில்களில் ஐயப்பன் பற்றி நான் பேசுகின்ற போது, பொது இடங்களில் ஐயப்ப வரலாறுகள் குறித்து பரிமாறிக்கொள்கின்ற போது, சில தாய்மார்கள் வருத்தத்தோடு என் கரம் பிடித்து கண்ணீர் சிந்துகின்றார்கள். சுவாமி, ஐயப்பனை பற்றி அருள் சுரக்க பேசுகின்றீர்கள், தரிசனம் டிஜிட்டலில் பார்க்கிறோம். என் பிள்ளை இந்த முறை மாலை போட்டு இருக்கிறான். 2 வருடம் நான் பூஜை போட்டேன் சுவாமி. இந்த வருடம் என்னால் பூஜை போட முடியாது, பொருளாதார நெருக்கடி. எவ்வளோ வரைக்கும் கடன் வாங்கி பூஜை போடலாம்? இன்னொருத்தர் கேட்குறாங்க, சுவாமி இந்த வருஷம் முதல்ல என் சாமி, என் வீட்டில் மூத்த புள்ள என்னமோ மனம் மாறி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறாரு. எனக்கு 6 குழந்தைங்க சாமி, இந்த புள்ள மலைக்கு போகிறான். நான் இந்த கன்னி பூஜை போடணும்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு. இன்னும் சில பேர், சாமி ஒட்டுமொத்தமாக எத்தனை பேரை கூப்பிடணும், என்ன மாதிரி பூஜை போடணும்? இப்போ எல்லாருக்கும் சேர்த்து தரிசனம் டிஜிட்டலில் தேங்காய் உடைக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பூஜையை பற்றிய விஷயங்களை உடைக்க போகிறேன், உண்மையை சொல்ல போகிறேன். கடன்பட்டு பூஜை செய்யாதீர்கள், கஷ்டப்பட்டு பூஜை செய்யாதீர்கள், இஷ்டப்பட்டு பூஜை செய்யுங்கள். ஐயப்பனுக்கு அஷ்டோத்திரம் சொல்வது மகிழ்ச்சி, 108 அர்ச்சனை செய்வது மகிழ்ச்சி. எதுவும் தெரியவில்லை என்றால் ஒரு அரளிப்பூவை போடுங்கள். பன்னீரால், பாலபிஷேகத்தால், பஞ்சகவியத்தால், மஞ்சள் பொடியால், திரவியப்பொடியால் அபிஷேகம் செய்து குளிர்விக்கக்கூடிய ஐயப்பனை தங்களுடைய கண்ணீரால் குளிர்விக்கக்கூடிய பக்தனுக்கு இறங்கி வருவான் இருமுடி பிரியன். உண்மை, சத்தியம். நிறைய பேர் இந்த பூஜை போடுவதை ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு நிறைய பேருக்கு சொல்லி அது ஏதோ திருவிழா மாதிரி. அது அல்ல. வசதி இருக்கிறவங்க நல்லா பண்ணுங்க, தப்பே சொல்லலை. அதற்கு நான் இடைந்தலே அல்ல, குறுக்க நிற்கலை. நம்முடைய இனிய வெங்கலக் குரலோடு எங்கெல்லாம் சென்று ஐயப்பனுடைய பெருமை பேசக்கூடிய பாடகர் வீரமணி ராஜு, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன், மருமகள் எல்லாருமே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடி அவங்க சித்தப்பா தொடங்கி அவருடைய தந்தையார் பெரிய ஆசு கவி, அவங்க வரைக்கும் நாங்கள் அடிக்கடி பேசிக்கிறது அதுதான். அது சன்னிதானமாக இருக்கட்டும், ஐயப்பன் திருக்கோவிலாக இருக்கட்டும், எல்லாம் அது யாருக்குமே சொல்கிறேன். ராஜா அண்ணாமலை கோவிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, திருச்சி ஐயப்பன் கோவிலுக்கு போகிறாலும் சரி, அமெரிக்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற டாம்பா ஐயப்பன் கோவிலில் வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி, கடன்பட்டு பூஜை செய்யாதீர்கள். சபரிமலைக்கு போயிட்டு வாங்க, தப்பு இல்லை. வீட்டில் அப்படியே 10,000 20,000 கடன் வாங்கி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த எபிசோடை எல்லா ஐயப்ப பக்தர்களும் உள்வாங்கிக்கணும். ஒரு ஆண்மகன் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்புகின்ற போது, வேலை முடித்து வீட்டுக்கு திரும்புகின்ற போது தன் குடும்பத்து பிள்ளைகளை, தன் உறவினர்களை மகிழ்விப்பதற்காக தின்பண்டங்கள், இனிப்பு, ஸ்வீட்டு, காரம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 4 லட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒரு 1/4 கிலோ மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒன்று வந்து ஒய்ஃப் கையில் கொடுக்குறாரு. வீட்டில் அந்த அன்னையார் பிரிக்கிறாங்க. 4 குழந்தை கையிலையும் 4 லட்டு கொடுத்துட்டாங்க. குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிட போகுது. வீட்டில் இவங்க கணவர், இவங்களுடைய மாமனார் மாமியார், அம்மா அப்பா, இப்படி 12 பேர் இருக்காங்க. 4 குழந்தைங்களுக்கு 4 லட்டு மிக்சர் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா ஏதோ வேலை பார்க்க போகிறாங்க. 4வது குழந்தை கைத்தட்டி அம்மா அப்படின்னு கூப்பிடுது, அம்மான்னு கூப்பிடுது. எப்படி நாமெல்லாம் அடி நாதத்திலிருந்து சுவாமியே சரணமையப்பான்னு கூப்பிடுறோமா, ஜோதி ஸ்வரூபனேன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அடி நாதத்திலேருந்து தாயை கூப்பிடுது. நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. உடனே அந்த அம்மா சொல்கிறா, கண்ணு முத்தம் மணிய என்ன கேட்ட, நீ சாப்பிட்டியா, வாயத்தர அப்படின்னு சொல்லி இத்தனூண்டு லட்டுல ஒரு துகள் அப்படி பிச்சு அம்மா வாயில் போடுது. இத்தனூண்டு லட்டில் அப்படி ஒரு துகள் அப்படி பிச்சு போடுது. உடனே அவள் சொல்கிறா, கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்கள் அப்பா கேட்டதில்லை, ஆனால் நீ இவ்வளவு அன்போடு கேட்குறிய,
12ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் வயிற்றில் பாலை வாத்துட்டு எவ்வளோ அன்பாக இருக்கே, ராஜாத்தி கண்ணே முத்தமேன்னு கொஞ்சிரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா அந்த லட்டுனால மகிழ்ச்சி அடையலை, அந்த புள்ள பாசத்தோட அன்போட நேசத்தோட சாப்பிட்டியான்னு கேட்டதே, அதற்கு தாய் இறங்குகிறாள். கருவில் சுமந்த மனித உருவெடுத்த தாயே அன்புக்கு இறங்கி வருகின்ற போது இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கடன்பட்டு நீங்கள் பூஜை செய்வதை விரும்ப மாட்டான். நீங்கள் வீட்டில் ஒரு 2 பழமோ ஒரு பானகமோ ஒரு 2 கல்கண்டோ அல்லது டெய்லி நீங்கள் சமைக்கிற சாப்பாடை காக்காவுக்கு போடுறதுக்கு முன்னாடி வச்சு ஓம்பூர்ப வச்ச தச்சவதர்வரன் எம்பர் கோதேவஸ்தே தீபிகி தியோயோன பிரஜோதியாது திவ்ய நைவேத்திய பிரசாதம் நமோ நமக சாஸ்தா பாதம் சமர்ப்பயாமின்னு ஒரு தண்ணியில் சுற்றிட்டு தீபத்தை காட்டினாலே ஐயப்பன் ஓடி வரமாட்டான். அது மாதிரி நீங்கள் போட்டு ஐயப்பனுக்கு பொன்னையும் மருளையும் கொட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தெருவில் உள்ள ஒரு ஏழை ஐயப்பன்கிற பிள்ளை எக்ஸாமுக்கு நீங்கள் உதவினால் ஐயப்பன் இறங்கி வருவான். உங்கள் தெருவிலேயே உள்ள ஒரு மாளிகைபுரம் பெண்ணு திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லையா? உங்களால் முடிந்த உதவியை அந்த குடும்பத்திற்கு செய்தால் மாளிகைபுரத்து மாதா மஞ்சமாதாவினுடைய அருள் கிடைக்காதா? தொண்டும் அன்பும் தான் ஆண்டவன் கேட்பான், ஆடம்பரத்திற்கு ஒருபோதும் இறங்கி விட மாட்டான். எனவே கடன்பட்டு பூஜை செய்யாதீர்கள், கஷ்டப்பட்டு செய்யாதீர்கள். ஐயப்பனுடைய நாமம் உயர்ந்தது, 4 பேருக்கு 40 பேராக சேர்த்து சொல்லுங்கள். பால் பாயாசத்தை விட பானகம் உயர்ந்தது, அதை பகிர்ந்து கொடுங்கள். ஐயப்பன் இறங்கி விரைந்து இன்னல்களை போக்குவான். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு காத்திருங்கள். நாளும் பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். உங்கள் தரிசனம் டிஜிட்டலில். சுவாமி சாமி ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. இது ஐயப்பனை பற்றிய அருள் அவதார பெருமை மட்டுமல்ல, ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் வாழ்வியல் கையேடு. சுவாமி சாமி ஐயப்பா, சரணம் செய்யணும் ஐயப்பா. மீண்டும் மற்றொரு எபிசோடில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோட பார்க்குறோம். ஐயப்ப பக்தர்களே பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவாமி சரணம்.